இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பயனுள்ள அப்ளிகேஷன் சொல்லலாம். நம்ம இருக்கக்கூடிய ஊர்களில் ஏடிஎம், பேங்க், ஸ்கூல், தியேட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதாவது ஒரு கூகுள் மேப் மாதிரி உங்களுக்கு செயல்படுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் முழுக்க நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியில் வந்து பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் இந்த அப்ளிகேஷனை வந்து என்னால் ப்ளே ஸ்டோரில் பார்க்க முடிஞ்சுது. அருமையான அப்ளிகேஷன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை உங்கள் ஃபோனில் பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஒரு பயனுள்ள அப்ளிகேஷன் சொல்லலாம். கூகுள் மேப்பை நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி இதையும் கூகுள் மேப் மாதிரியே நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் தமிழில் வந்து உருவாக்கப்பட்டிருக்க ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை நம்ம தெரிந்து கொள்ள ஒரு அருமையான அப்ளிகேஷன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போயிட்டு ப்ளே ஸ்டோர் இருக்கும், அந்த ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கூகுள் மேப் இன் தமிழ், எனக்கு அருகில் உள்ள இடங்கள் அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கிற இமேஜில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில விஷயங்களை வந்து இமேஜ் மூலமாக பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக என்ன செய்கிறோம்னா, அந்த அப்ளிகேஷன் நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறோம். இந்த அப்ளிகேஷனை இயக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய லொக்கேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டுமே இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A to Z வரை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா விமான நிலையம், பார்க், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அக்வாரியம், அதே நேரத்தில் ஏடிஎம், பேக்கரி, வங்கி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸோ ஒரு உதாரணத்துக்கு வங்கியை நம்ம டேப் பண்ணுவோம். வங்கினா பேங்க். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பேங்க்கை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தக கடை, புக் ஷாப்பில் எங்கே இருக்குது உங்கள் சரௌண்டிங்கில் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா A to Z அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. அதுவும் தமிழ் மொழியில் வந்து பின்னப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பார் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தா போதுமானது. அந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் என்டர் பண்ண முடியும். டாப் லெஃப்ட்டில் 3 லைனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழில் பின்னப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் பயன்படுத்தணும் விருப்பப்பட்டால் மொழின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 மொழி தான் இருக்குது. ஒன்று நம்ம தமிழ், இன்னொன்று ஆங்கிலம். தேவைன்னா ஆங்கிலத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மன்னிக்கவும், இடத்தை கண்டறிய முடியவில்லை, 10 கிலோமீட்டருக்கு அதிக தூரத்தில் உள்ளது. அதாவது 10 கிலோமீட்டருக்கு அதிகமாக உள்ள இடங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மெசேஜை கீழே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பேக்கில் போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அருமையான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் உங்கள் ஃபோனில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள். அருமையான அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் லைக் பண்ணுங்கள்.